உங்கள் நிழலின் குரல் தெரிந்து கொள்வோம் தெய்வீக செய்திகள். ஐப்பசி அன்னாபிஷேகம் 2025 எப்போது? இந்த நாளில் என்ன செய்தால் மகா புண்ணியம் கிடைக்கும்? ஒரு வருடத்தில் சிவபெருமானுக்கு நடைபெறும் மிக உயர்வான அபிஷேகங்களில் ஒன்று அன்னாபிஷேகம். ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் அன்னாபிஷேகத்தை ஒரு முறை தரிசனம் செய்தாலே கோடி முறை சிவ தரிசனம் செய்த புண்ணியம் வந்து சேரும். ஐப்பசி அன்னாபிஷேகத்தின் சிறப்பு மற்றும் இந்த நாளில் என்ன செய்தால் மிக பெரிய புண்ணியம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாமா? ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் மிக முக்கியமான ஆன்மீக விழாக்களில் ஒன்று அனைத்து சிவாலயங்களிலும் நடைபெறும் அன்னாபிஷேகமாகும். ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாகும். ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்வது வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும். அப்படி ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக மிக விசேஷமானதாகும். சுத்தமான பச்சரிசியை குலைவாக வடித்து அதை நன்கு ஆற வைத்து பிறகு அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானின் லிங்க திருமேனி முழுவதையும் போர்த்தி விடுவார்கள். அதோடு காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் இந்த அபிஷேகத்திற்கு மகா அன்னாபிஷேகம் என்று பெயர். அன்னாபிஷேகம் அன்று சிவபெருமானுக்கு சாத்தப்படும் ஒவ்வொரு அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம். இதனால் ஒரு அன்னாபிஷேகம் தரிசனம் கண்டால் கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணியம் கிடைக்கும். அதோடு அவரின் தலைமுறைக்கே அன்ன தரித்திரம் என்பது ஏற்படாது. சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டாலும் வருடத்திற்கு ஒரு முறை சில குறிப்பிட்ட பொருட்களால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மிக பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. கார்த்திகை மாத சோமவாரமான திங்கட்கிழமையில் செய்யப்படும் சங்காபிஷேகம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதேபோல் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுவது சிறப்புக்குரியதாகும். ஈசன் உலக உயிர்கள் அனைத்திற்கும் படியளந்த தினமாக இந்த நாளை புராணங்கள் குறிப்பிடுகின்றன. இறைவன் அனைத்து பொருளிலும் பரபிரம்மமாக நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். துன்பம் நீங்கி பேரும் புகழும் அடைவதற்குரிய திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம். கருவார் கச்சி திரு ஏகம்பத்து உருவா என்ன மறுவா வினையே, மதியார் கச்சி நதியே கம்பம் விதியால் ஏத்த பதியாவாரே, களியார் கச்சி மலியே கம்பம் பழியார் போற்ற நலியா வினையே, வரமார் கச்சி புறம் ஏகம்பம் பரவா ஏத்த விரவா வினையே, படமார் கச்சி இடம் ஏகம்பத்து உடையார் என்ன அடையா வினையே, தலமார் கச்சி நிலையே கம்பம் குலவா ஏத்த களவா வினையே, கரியின் உயிரின் திருவே கம்பன் பெரியபுரம் 3 எரிசெய்தானே, இலங்கை அரசை துளங்க ஊன்றும் நலங்கொள் கம்பன் இலங்கு சரணே, மறையோன் அறியும் அரியா அனலன் நெறியே கம்பம் குறியால் தொழுமே, பரியாதேரர் நெறியில் கச்சி செறிகொள் கம்பம் குறுகுவோமே, கொச்சை வேந்தன் கச்சி கம்பம் மெச்சும் சொல்லை நச்சும் புகழே. பாடலின் விளக்கம். கருவார் கச்சி திரு ஏகம்பம் என்பது திருஞான சம்பந்தர் அருளிய திருமுறையில் உள்ள ஒரு பதிகத்தின் முதல் வரி. இது காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற ஏகாம்பரநாதர் திருக்கோவிலின் சிறப்பை போற்றும் பாடல் தொடராகும். இதன் மற்றொரு பொருள், ஒற்றை மாமரம் இத்தலத்தின் தலவிருட்சம். சுமார் 3500 ஆண்டுகள் பழமையான ஒற்றை மாமரம். ஒருவா ஒப்பற்றவர் தனக்கு இணையில்லாத சிவபெருமான் என்ன என்று போற்றி அழைக்க, மறுவா வினையே தீவினைகள் பழமையான கர்ம வினைகள் நம்மை அணுகாது நீங்கும். பதிகத்தின் சாரம். திருஞான சம்பந்தர் இந்த பாடலில் கருகொண்ட மாமரத்தின் கீழே வீற்றிருக்கும் ஒப்பற்ற ஏகாம்பரநாதரை தலைவனே என்று மனமுருகி அழைத்து போற்றுபவர்களை தீவினைகள் ஒருபோதும் அண்டாது என்று உறுதியாக கூறுகிறார். திரு ஏகம்பத்தின் சிறப்பு. காஞ்சிபுரம் பஞ்சபூத தலங்களில் பூமி தலம். பஞ்சபூத தலங்கள் எனப்படும் 5 சிவன் கோவில்களில் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில் பிருத்திவிலிங்கமாக மண்ணாலான லிங்கம் வழிபடப்படுகிறது. தல வரலாறு. அம்பிகை பார்வதி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூட உலகம் இருளில் மூழ்கியது. அதன் பாவத்தை போக்க பூ உலகில் கம்பா நதிக்கரையில் ஒரு மாமரத்தின் அடியில் மண்ணாலான சிவலிங்கத்தை உருவாக்கி தவம் செய்தார்.
பெருக்கெடுத்து வந்த கம்பா நதி வெள்ளத்தில் லிங்கம் மூழ்காதவாறு அம்பிகை அதை தழுவி அணைத்து கொண்டார். இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் அம்பிகைக்கு காட்சியளித்து அருள் புரிந்தார். சமயம் இது தேவார பாடல் பெற்ற 274வது சைவ தலங்களில் ஒன்றாகும். நாயன்மார்கள் நால்வரில் மூவரால் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் பாடல் பெற்ற பெருமை உடையது. இறைவன் இறைவி ஏகாம்பரநாதர் காமாட்சி அம்மனுக்கு காஞ்சி காமகோட்டத்தில் தனி கோவில் உள்ளதால் இக்கோவிலில் அம்மனுக்கு தனியாக சந்நிதி இல்லை. திருச்சிற்றம்பலம்.